Hello everyone, N.NAVEEN Kumar. இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு லிவிங் ரூம் ஃபால் சீலிங் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் வந்து ஃபால் சீலிங் லைட்டிங் வந்து எப்படி பண்ணால் கரெக்டான பிரைட்னஸ்ன்றது வந்து அந்த ஹாலுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே வரும்ன்றது வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா அதுலேயும் வந்து நிறைய டீட்டெயில்ஸ்ன்றது வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து பில்டர் சைட்லேருந்தே கொடுத்துருப்பாங்க. இப்போது இது கம்பெனியோட சீலிங், இந்த சீலிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிஓபி லைட்ஸ் வர்ற மாதிரி வந்து உள்ளேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் பாக்ஸில் வந்து நீங்கள் அதில் சிஓபி கூட யூஸ் பண்ணிக்கலாம், சர்ஃபேஸ் லைட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா அவங்க சில இடத்துல மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வார்ட்ரோப் ஏதோ சேஞ்ச் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது டிசைன் ஒர்க் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க டிசைன் ஒர்க்குன்றது வந்து கொடுத்துருப்பாங்க, இங்கே லைட்டு தான் மட்டும்தான் போடணும் அப்படின்ட்டு. பட் என்னென்னா நம்ம வந்து போனாலே வார்ட்ரோப் வந்து ஒரு இடத்துல அவங்க பில்டர் சைட்லேருந்து பிளான் பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன்னா கிளைண்ட் சைட்லேருந்து ரெக்குவயர்மெண்ட் வந்து மாறும்போது அது சேஞ்ச் ஆகும்போது அந்த லைட்ஸ் போடுற இடத்துல வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். பேசிக்காகவே நீங்கள் வந்து பண்ணிக்கங்க. ஃபால் சீலிங் வந்து டிசைன்லாம் வேணாம் அப்படின்னா வெறும் லைட்டிங்காகயாவது நீங்கள் வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணிக்கங்க. இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் எல்லா வீட்லேயும் வந்து இன்டீரியர்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் ஃபால் சீலிங்லாம் வேணாம், வுட் ஒர்க் மட்டும் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதோட வெளிச்சன்றது வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபால் சீலிங்கோட லைட்டோட வெளிச்சம் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். அது எனக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து உண்மையிலேயே பிடிக்காது. சில டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன், இப்போ இந்த ஃப்ளாட் பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், கிச்சன் வந்து நாங்கள் வந்து இன்க்ளூடிங்கே வந்து பண்ணிட்டோம். இன்க்ளூடிங்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதுக்கு எது எக்ஸ்ட்ரா எதுவுமே சார்ஜ் பண்ணல. அது லாக்வர்டு கிளாஸ் வந்து போட்டோன்னா அதில் வந்து நார்மல் லைட்ஸ் வந்து போட்டோன்னா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே சார்ஜ் பண்ணாமல் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டோம். அப்படின்னா அந்த எங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அது போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா பிரைட்னஸ் வந்து நல்லா இருக்காது. இன்டீரியர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வெளிச்சம் இருக்கணும், அதுக்கப்புறம் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் போடுறோம். பட் என்ன ஃபால் சீலிங் வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் வந்து பிடிக்கல அப்படின்னா ஃபால் சீலிங் எடுத்த உடனே வந்து டிசைன் தான் நீங்கள் நினைப்பீங்க. டிசைன் பண்ண வேணாம், வெறும் ப்ரொஃபைல் லைட் வந்து போட்டுக்கோங்க. இல்லை அதுவும் வேணாம் அப்படின்னா ப்ளைனாக போட்டுக்கோங்க. ஃபால் சீலிங் லைட்ஸுக்காகயாவது நீங்கள் ப்ளைனாக ஃபால் சீலிங்காவது போடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஃப்யூச்சரில் லைட்ஸ் ஏதாவது மாற்றலாம், பட்ஜெட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணல அப்படின்னா அவங்க கொடுத்த ஹோல்ஸில் தான் வந்து நீங்கள் லைட்ஸ்லாம் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வருஷம் பண்ண முடியலன்னா அடுத்த வருஷம் வந்து பண்ணிக்கங்க. இந்த ஃபால் சீலிங்கில் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ப்ரொஃபைல் லைட் அண்ட் ஃபால் சீலிங் லைட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து டிவி யூனிட், அதுக்கப்புறம் கிச்சன், பெட்ரூம். இது அப்பார்ட்மெண்ட்டு. நார்மலாக வீடுனா G+2 அந்த மாதிரி G+1 அந்த மாதிரி வந்து வரும். பட் என்னென்னா இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும், கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இருக்கும். அப்படி தான் வந்து நான் வீடியோ வந்து பேசிகிட்டு இருக்கேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக. இந்த சீலிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து முடிச்சிட்டோம். அதோட முடிச்சதுக்கப்புறம் அதோட டிசைன் வந்து எப்படி வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்க ஒரு லைட் வருது பா சென்டர். இங்க ஒரு லைட் மொத்தம் 8+1. இந்த கிச்சன்ல அந்த பக்கம் லாஸ்ட் அடிக்கணும், கபோர்ட் அடிக்கணும் அந்த சைடு. ஆஃப் பண்ணு, ஆன் பண்ணு. ஓகே, கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து முடிஞ்சது. முடித்ததுக்கப்புறம் அது வந்து லைட்டிங் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். நான் ஒன்று ஒன்றா ஆன் பண்ணுறேன். இதோட லைட்டிங் வந்து இப்படி இருக்கும். இது வந்து கூல் ஒயிட், இது ஃபுல்லாகவே கூல் ஒயிட்டு தான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப் லைட், ப்ரொஃபைல் லைட் எல்லாத்தையும் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும்.
இதுக்கு முன்னாடி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபால் சீலிங் லைட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணும், அதோட பிரைட்னஸ் வந்து எப்படி இருக்கும், அதோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும், இந்த லைட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அதோட வெளிச்சன்றது வந்து எப்படி வந்து உங்களுக்கு பிரைட்டான்றது வந்து வரும் அப்படின்ட்டு க்ளீனாக வந்து போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டாக ஓவராலாக வந்து ஒரு ஃபால் சீலிங்க்கு உண்டான ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து முடிக்கிறோம் அப்படின்னால அதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும். 2 ஃபேன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபேன் டிசைன் வந்து எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்குண்டான நடுவில் வந்து ஃபால் சீலிங் வந்து எப்படி டிசைன் பண்ணணும், அப்படியே ஆப்போசிட்டில் வந்து டிவி யூனிட் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா எப்படி வரணும், அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு சோஃபா வந்து போடுறோம் அப்படின்னா அந்த சோஃபாவுக்கும் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் வந்து நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வரணும். இது எல்லாத்தையும் பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் ஊஞ்சல் ஹூக் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இதில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது எப்படி பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருங்க, அப்போ தான் வந்து க்ளீனாக வந்து உங்களுக்கு புரியும். இந்த ப்ரொஃபைல் லைட்டுன்றது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி கடைசி வரைக்கும் வந்து கொடுத்துருக்கோம். எங்கேயுமே பிரேக் ஜாயின்ட்ன்றது வந்து எதுவுமே வந்து கிடையாது. அப்படியே வந்து ஒரு ரூம் வருது அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதோட ஸ்டெப்ஸில் வந்து ஒரு எல் ஷேப் வந்தாலும் கூட அப்படியே கண்டினியூ வந்து பண்ணியிருக்கோம். அதுலேயே வந்து ஊஞ்சல் ஹூக் வந்து இப்படி வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து இந்த லைட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்கோம். அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இது வந்து கூல் ஒயிட். அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு லோ ரூஃப் மாதிரி வந்து போட்டு க்ரியேட் பண்ணது. அது வந்து ஃபால் சீலிங் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். நடுவில் வந்து ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு அதில் வந்து இந்த ஸ்ட்ரிப் லைட்ன்ற வந்து போடுறது. அதுதான் ப்ரொஃபைல் லைட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சோஃபா வந்துடும். சோஃபா வந்ததுக்கப்புறம் வந்து அப்படியே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் வரும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஃபேனுன்றது வந்து வந்துடும். ப்ராப்பராக கரெக்டாக டிசைன் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஹால் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிவி யூனிட் வந்து எங்கே வருது அது அப்படியே வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு தான் வந்து இதோட டிசைன்ன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே நம்ம பிளான் பண்ணிட்டு தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன், அதுக்கு அப்படியே வந்து சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹால் வரும். ஹால் பக்கத்துலேயே வந்து ஒரு பெட்ரூம். இந்த சீலிங் வந்து பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஹாலில் தான் பண்ணியிருக்கோம். இது ஒரு லிவிங் ரூமில் வந்து டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கலர்லாம் வந்து அதிகமாக வந்து போடாமல், ரொம்ப டிசைன்லாம் அதிகமாக போடாமல் சிம்பிளாக வந்து போடணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. சிம்பிள் அப்படின்னா இதுவே வந்து ஓவர் காஸ்ட்ன்றது வந்து ஆகிடும். ஏன்னா இது வந்து 2 லேயர் ஃபால் சீலிங், அதுக்கப்புறம் வந்து லைட்டிங் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அந்த லைட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபால் சீலிங்குள்ளே வந்து போடுறது. அதுக்கப்புறம் இந்த லைட்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு லேயரில் வந்து நம்ம இந்த லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் லேயரில் வந்து சேம் அதே தான் வார்ம் ஒயிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட கலர் வந்து க்ளீனாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உள்ளே போடுறது அப்படின்னா உள்ளே வந்து ஆல்ரெடி போட்டது தான் இந்த சைடு வந்து போட்டிருக்கோம். இந்த சைடு வர்றது வந்து கம்ப்ளீட்டாகவே ப்ரொஃபைல் லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 ஃபேன் வந்து ஒயிட் கலரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும்.
எப்பவுமே வந்து நான் பிரைட்னஸ் வந்து எதுக்காக வந்து பேசுவேன் அப்படின்னா நிறைய வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பேசுவேன். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பாருங்கள், அதோட சர்ஃபேஸ் லைட் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. சர்ஃபேஸ் லைட் அப்படின்னா நீங்கள் ஃபால் சீலிங் வந்து யூஸ் பண்ணாமல் பில்டர் கொடுத்ததோ இல்லைனா காங்க்ரீட் மேலே டைரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதோ அதுக்கு மேலே தான் நீங்கள் சர்ஃபேஸ் லைட் வந்து யூஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிஓபி லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் பாக்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரூப் அதுக்கப்புறம் டிவி யூனிட்டு இதெல்லாம் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது இடிக்கும். பட் என்னென்னா இந்த மாதிரி ஃபால் சீலிங் வந்து பண்ணும்போது நான் எங்கே நின்னாலும் கூட உங்களுக்கு ஒரே மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த லைட்டிங் வந்து போடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு 4 கார்னர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி எங்கே வந்து நின்னாலும் கூட ஒரே கலர் வந்து அப்படின்னா ஒரே பிரைட்னஸ் வந்து வர மாதிரி உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு கார்னரில் வந்து ஒரு டார்க் கலரில் வர மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இப்போ இந்த நான் கார்னரில் கூட நிற்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு கார்னரில் ஒன்று நின்னாலும் கூட உங்களுக்கு வந்து வெளிச்சன்றது வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். நான் எல்லாத்தையும் வந்து லைட்ஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து நான் ஒன்றா கூட ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலைட்டுன்னு சொல்லுவாங்க ஃபால் சீலிங்குள்ளே வர்றது. ப்ரொஃபைல் லைட் அப்படின்னா இதுக்கு மேலே வர்றது அப்படின்னா இந்த ஃபால் சீலிங் கீழே வந்து ப்ரொஃபைல் வந்து போட்டுட்டு பண்ணுறது. அது வந்து உங்களுக்கு வந்து பிரைட்னஸ்ன்றது வந்து அப்படியே ஃப்ளோரில் அடிக்கும். ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து திருப்பியும் சொல்கிறேன் அப்படியே ஃப்ளோரில் அடிக்கும். இந்த ஸ்ட்ரிப் லைட்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஃபால் சீலிங் கோலைட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்து மேல் அடிக்கும். அதோட வெளிச்சன்றது வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆக்சுவலாக ப்ரொஃபைல் லைட்டோட அந்த லைட்டு வந்து நிறைய இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரொஃபைல் லைட் வந்து சில இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது ஒர்க்குன்றது வந்து அதிகம். நீங்கள் அது வந்து போட்டு யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பிரைட்னஸ்ன்றது வந்து அதிகமாக தான் இருக்கும். நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் வந்து கிச்சனோட லைட்ஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்து டிவி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பெட் லைட் வந்து ஆன் பண்ணிட்டு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதே மாதிரி தான். நான் இப்போ இந்த கார்னரில் கூட நின்று காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த லைட்டு வந்து போடும்போது நீங்கள் சோஃபா வந்து போடுறீங்க அப்படின்னா சென்டரில் மட்டும்தான் அடிக்கும். அப்படியே வந்து நீங்கள் டிவி கூட இந்த லைட்டு கூட வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் தான். இது வந்து தேவைன்னா தேவை கிடையாது. இல்லை எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும் இந்த மாதிரி லைட்டிங்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். இந்த லைட்டு வந்து போடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே வந்து நான் பேக்கில் வந்து இந்த கார்னர்லாம் வந்து போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டார்க்குன்றது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்படியே ஃப்ரண்ட்டில் வரேன் அப்படின்னா உங்களுக்கு வெளிச்சன்றது வந்து வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.